ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு சூப்பரான ஹெல்த்தியான சிம்பிளான ஒரு பிரெட் சாண்ட்விச் பார்க்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ க்ரன்ச்சியாக வந்திருக்கு அப்படின்ட்டு சாண்ட்விச்சு. இது வந்து முட்டைக்கோஸ் ஆவகாடோ சாண்ட்விட்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்ட்டு. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். குழந்தைங்க வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. சாப்பிடாத குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் வச்சு சாண்ட்விச் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட இது. வாங்க இந்த சூப்பரான சுவையான கேபேஜ் அண்ட் ஆவகாடோ டோஸ்ட் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். பட்டர் தடவி இருக்கிறேன். இப்போ இதில் ப்ரெட்டு வச்சிடலாம். ப்ரெட்டை நல்லா இது மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒன் சைடு ப்ரெட்டு வந்து நல்லா டோஸ்ட் ஆயிடுச்சு. பாருங்கள், இதை திருப்பி போட்டுடலாம். இதுவும் நல்லா டோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இதில் ஆவகாடோ சட்னி 2 ஸ்பூன் வைக்கிறேன். ஆவகாடோ சட்னி எப்படி செய்கிறது அப்படின்ட்டு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். வீடியோ பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இதில் நான் வந்து முட்டைக்கோஸ் பொரியலை ஆட் பண்ணுறேன். இது வீட்டில் செஞ்ச முட்டைக்கோஸ் பொரியல். குழந்தைங்க வந்து இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. சாண்ட்விச்சில் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு தெரியாது இது வெஜிடபிள்ஸ் தான் அப்படின்ட்டு. ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சீஸ் வைக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சீஸ் வச்சுக்கோங்க. இப்போ இதில் டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டை வந்து இது மேலே வைக்கிறேன். இப்போ பட்டர் தடவிக்கலாம். இன்னொரு ப்ரெட்டை வைக்கிறேன் நான் டோஸ்ட் பண்ணுறதுக்கு. இப்போ இது மேலே ஆவகாடோ சட்னி வைக்கிறேன். இப்போ இதில் ஸ்லைஸ் பண்ண டொமேட்டோவை வைக்கிறேன். இது மேலே ஆனியன்ஸ் ரிங்ஸ் வைக்கிறேன். இப்போ இது மேலே கொஞ்சம் சீஸ் போட்டுக்கலாம். மோசரெல்லா சீஸு. உங்களுக்கு எவ்வளோ சீஸ் வேணுமோ அவ்வளோ சீஸ் போட்டுக்கோங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இதில் பட்டர் தடவிக்கலாம். தேவையான அளவு பட்டர் தடவிட்டு இதை அப்படியே திருப்பி போட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளோட டோஸ்ட் வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சாண்ட்விச் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சனா டெலிசியஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் மறுபடியும் இதே மாதிரி சூப்பரான வேறொரு ரெசிபியுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், டேக் கேர், பை பை ஃப்ரெண்ட்ஸ்.